லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாட போயிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் அவங்கள ஏமாற்றி கேமில் வின் பண்ணியிருப்பார். அந்த கோவத்தில் கேமில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் கேம் விளையாட நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த டைம் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் ஊஷியோ அவங்களோட கேம் இன்ஸ்ட்ரக்ஷனை முன்னாடியே பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட ரோல் என்னென்னா மிஸ் ஆனாவாக ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா மிஸ்டர் ஷின்னை மேயராக ஹெல்ப் பண்ணணும், அவரோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணி அவங்கக்கிட்ட பாலிசி கான்ட்ராக்டாக சைன் வாங்கணும். இதுதான் அவங்களோட ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். பட் ஆனால் மிஸ் ஆனாக்கு ஒரு சீக்ரெட் பாஸ்ட் இருக்குது. 7 இயர்ஸ் முன்னாடி மிஸ்டர் நிங்கன்றவங்க அவங்கள காப்பாற்றியிருப்பார். அவங்களுக்கு ரீபே பண்ணுற விதமாக இவங்க மிஸ்டர் நிங்கை தான் மேயர் ஆக்கணும். ஆனால் மிஸ்டர் நிங்குக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷின்னுக்கு தெரியக்கூடாது. இதுதான் அவங்களோட ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படியே இப்போ கேமுக்குள்ளே தான் காட்டுறாங்க. மிஸ் ஆனா இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ண போகிறாங்க. அவங்கள போய் மீட் பண்ணதும், ஆனா நீயா, உன்னை பார்த்து 10 இயர்ஸ் ஆகுது, எப்படி இருக்க அப்படின்னும், என்னடா இவன் நம்ம கேமில் விளையாடலான்னு பார்த்தா இவன் பாஸ்ட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், இப்போ நீ பேசுகிறத நிறுத்து, எனக்கு சேர வேண்டிய பொருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு சேர வேண்டிய பாலிசி அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் டைப்பான கீ செயின், அதுக்கப்புறம் கன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசுன்னு எல்லாத்தையும் அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. நீ என்ன பொருளை வாங்க வந்துட்டு என்கிட்ட ராபரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட எனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பாலிசி அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு ஜென்ரல் ஆஃபீஸ்க்கு மிஸ்டர் ஷின்னை மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போகவும் ஒரு குரூப் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக திருடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ஷின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. என்னன்னா லாஸ்ட் கேமில் நம்ம ஹீரோயினை அவர் ஏமாற்றிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஏமாற்ற வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கட்டி போட்டு வச்சிடறாரு. நீ என்னடா திருட வந்தவங்கள விட்டுட்டு என்ன வந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் மிஸ்டர் ஷின், ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு கோஆப்ரேஷன் வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் மேயராக தானே ட்ரை பண்ணுறீங்க, ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி அக்ரிமெண்ட்டை காட்டுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் செக்யூரிட்டி, இவங்க என்ன திருடி இருக்காங்க, எதனா புதுசாக வந்திருக்கா இல்லை இங்கேருந்து வெளியே போயிருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செக்யூரிட்டியை அனுப்புகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கன் வைக்கிறாரு. நீ என்ன ஏமாற்றி ஜெயிக்க தானே வந்திருக்க அப்படின்னு கேட்கும். இல்லை இந்த கேமில் எனக்கு சாகாமல் போனால் போதும், என்னோட கேம் ரூலே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான், அப்போ நான் என்னோட சின்சியரிட்டி நீ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். என்ன சின்சியராக பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அந்த டாக்குமெண்ட் எனக்கு தேவை, நீ எடுத்துக்கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு போஸ்ட் மாஸ்டரை வழிமறித்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிடுறாங்க. டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை வந்து 8 மணிக்கு டான்ஸ் ஹாலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த டான்ஸிங் ஹாலோட வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஷின்னோட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் என்கிட்ட இல்லை டாக்குமெண்ட் அப்படின்றாங்க. டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களா பாருங்க, அப்படி இல்லைன்னா அவங்கள கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு வால்நட் சாப்பிட்ருப்பாங்க. வேணும்னே அந்த வால்நட்டை ஒன்று கீழே போட்டிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ காப்பாற்ற வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறாரு. இன்னும் டைம் ஆச்சு, நம்ம ஹீரோயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கவும் அந்த வால்நட் பார்ப்பாரு. பார்த்துட்டு போய் காப்பாற்றலாமா என்னமா அப்படின்னு சொல்லி, சரி ஓகே காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த டாக்குமெண்ட் எங்கே நான் வச்சுருக்கேன்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னும் நம்ம ஹீரோ வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே இவங்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தி தான் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. போனால் அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னா எங்கேயோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் வெளியவே டஸ்ட்பின் கீழே வச்சுருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து மிஸ்டர் ஷின் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ மிஸ்டர் நிங்கோட ஆளுங்கள்லாம் சுற்றி வளைச்சிடுறாங்க. இப்போ என்னென்னா மிஸ்டர் ஷின் கிட்ட கேட்குறாங்க, அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு சேர வேண்டிய பொருள் எங்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கவும், மிஸ் ஆனா என்கிட்ட தான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க, அது எனக்கு சேர வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை இப்படி எடுத்து வீசவும் அதுலேருந்து ஒரு ஸ்டார் டைப் கீ செயின் வருது. என்னென்னா இல்லீகலாக அந்த டாக்குமெண்ட்டை யாரெல்லாம் வந்து எடுக்கிறாங்களோ அந்த கீ செயின் இருந்தால் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம மிஸ்டர் ஷின் கிட்ட அந்த கீ செயின் இருக்கிறதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மிஸ்டர் நிங் டீம் வந்து மேயர் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு, இந்த டைம் நீ ஏமாற்றி ஜெயிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ அப்படியே இந்த கேம் விட்டு வெளியே வராங்க நம்ம ஹீரோயின். வெளியே வந்துட்டு ஃபாக்ஸ் எல்லாம் இங்கே வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போஸ்டரில் ஒட்டிட்டு போயிடுறாங்க.
ஸோ அப்படியே கட் பண்ணால் ஊஷியோவை அவங்க ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. என்னென்னா அவங்க வந்து 1 மந்த்து அவங்க மேரேஜ் லீவில் இருந்திருப்பாங்க. அந்த லீவை கேன்சல் பண்ணி வர வச்சுருப்பாங்க. அவங்க பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு, நான் லீவில் தானே இருந்தேன், நீங்கள் ஏன் லீவு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு கேட்கவும் அவர் சொல்கிறாரு, நியூ கிளைண்ட்லாம் வராங்க, அதனால நியூவாக ஆர்கிடெக்டெல்லாம் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருக்கேன், உனக்கு ஒர்க் இருக்குது அதுக்காக தான் லீவ் கேன்சல் பண்ணேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே கோவம் வந்துடுது. என்னென்னா அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ஆர்கிடெக்டுக்கு வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டாக போட்டிருப்பாங்க தற்காலிகமாக. 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் ஆகும் நம்ம ஹீரோயின் வந்து அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க பாஸ் வந்து சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண, இப்போ வந்து ஜிஎம்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க, அதுவே உனக்கு பெரிய ப்ரமோஷன், இதை விட என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு ஆன் ஸ்பாட்லேயே அந்த ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ஊஷோ லாஷோட கேஃபேக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி உனக்கே தெரியும்ல, நான் ஆர்கிடெக்டாக தான் ஆசைப்பட்டேன், பட் ஆனால் அப்போ வந்து அங்கே வந்து வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அசிஸ்டண்ட்டாக எடுத்தாங்க. 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸாகவும் நான் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கேன். எனக்கு வந்து ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ஆசை. என்னோட ஆசையை நான் வந்து இனிமே வந்து என்னோட நியூ லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஆர்கிடெக்டாக வந்து வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம லாஷோவும் ஓகே விஷயம், நீ என்ன வேணால் பண்ணு, ஆஸ் எ ஃப்ரெண்ட் தான் நான் கூட சப்போர்ட்டிங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மைண்டே சரியில்லை. அவங்க ஃப்ரெண்டான லாஷோ கிட்ட சொல்கிறாங்க, நான் 3rd டைம் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கேமில் என்னென்னா லாஸ்ட் டைம் மாதிரி மிஸ் ஆனாவாக ப்ளே பண்ணுற மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அந்த ரோல் என்ன, அவங்க பாலிசி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கி அந்த கீ செயினை கொடுத்து மாட்ட வைக்கணும் மிஸ்டர் ஷின்னை. பார்த்தா மிஸ்டர் ஷின் வேறு யாரோ ப்ளே பண்ணுறாங்க, கமாண்டர் ஷின்னை வேறு யாரோ ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஈஸியாக அவங்கள ட்ரிக் பண்ணி மாட்ட விட்டுட்டு சைடில் உட்காந்து எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே வெளியே வந்து கேட்குறாங்க, ஏன் மிஸ்டர் ஷின் வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு கேட்கும். இல்லைங்க, டீம் ஏ டீம் பின்னு விளையாடிட்டு இருக்காங்க, இப்போ டீம் பி வந்து விளையாடுறதுக்கான நேரம், ஸோ டீம் பியில் இருக்க ஷின் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஊஷியோ ஹீரோவோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஷென்ஜாயுன்னு போட்டு பார்க்குறாங்க, எதனா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு போட்டு பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. அவங்களும் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ யார் வின் பண்ணுது, இன்றைக்கி நான் வின் பண்ணிட்டேன், பட் ஆனால் நீ இல்லாததுனால நான் வின் பண்ணனா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஹீரோவே நினச்சிட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஜாயோ உன்னோட இன்ஃபர்மேஷனை தான்டா எல்லாருமே கேட்குறாங்க, நம்மளோட வெப்சைட்டில் நைட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருப்பாங்க போல், அது பிளாக்கே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி கமெண்டர் ஷின்னா ப்ளே பண்ணவங்கள யாருமே அக்செப்ட் பண்ணலை, உன்னோட இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குற, என்னடா என்னோட இன்ஃபர்மேஷனை தான் லீக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்குது, நீ ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டல எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ எதுவுமே லீக் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஜாயோ ரெண்டுக்கு வீடு பார்த்துட்ருப்பாரு போல். ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி வீடை தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே அப்ஸ்டேஸில் காட்டுறாங்க, ஊஷியோட வீடு தான் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள மீட் பண்ண வந்திருப்பாங்க போல். அப்போ வந்து ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க இன்னில் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நாங்கள் ஊஷியோவை பார்க்க வரும்போது எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தோம், அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, அந்த மணியெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. நெய்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஊஷியோ வந்துட்டு சொல்கிறாங்க, ஆன்ட்டி நாங்கள் கூட தான் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருக்கோம், நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை நாங்கள் தான் பண்ணோம், அதுக்கான காசு எவ்வளோ ஆச்சு தெரியுமா, ஷீரனுக்கு நாங்களும் எக்ஸ்பென்சிவாக கொடுத்துருக்கோம், அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு, இனிமேல் இங்கே நின்றுட்டு சண்டை போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. கீழே அப்படியே அந்த சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவ்வளோ சண்டை இருக்கே, இவ்வளோ லவுடாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை மேலே வந்து ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க, அதுக்காக தான் சண்டை போகுது போல், மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சண்டை லவுட் நாய்ஸ் எல்லாம் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட்காக அவரும் பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஒரு ஷார்ட் டைம் கான்ட்ராக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பர்சனும் வந்துட்டு அந்த புரோக்கர் பர்சனும் வந்துட்டு சரி ஓகே நான் பாட்டிக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் ஜாயோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஷார்ட் டைம் கான்ட்ராக்டாக கேட்குறீங்க, நான் பாட்டிக்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊஷியோவும் ஜியோவும் மீட் பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க, பட் ஆனால் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஊஷியோட பேரண்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருப்பாங்க. அப்படி கூப்பிடவும் நான் உங்கள் மம்மி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம கூட இல்லை, ஊஷியோ மட்டும் தான் தனியாக இருக்கா, நெய்பர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்களே எதனா கத்தினாலும் நீங்கள் எதுவும் கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க, ஊஷியோ நீ இங்கே இருக்காத, நீ வா லீவுக்கெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க.
அப்படியே கட் பண்ணால் லாஸ்ட் ஷோ வந்துட்டு ஊஷியோக்கு கால் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஊஷியோ வெளியே வராங்க. லாஸ்ட் ஷோ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட ஜாப் பற்றி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜாப் பற்றி எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைக்கல, வேறு ஜாப் கிடைச்சதும் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் கட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க வந்து ரியல் லைஃப்பில் எப்படி மீட் பண்ணுறாங்க என்னன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.